வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்றைக்கி நாம் கவிஞரும் திரைப்பட பாடலாசிரியருமான பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் எழுதிய விடுதலை என்ற கவிதைக்கான பொருளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த விடுதலை என்ற இந்த கவிதை சுதந்திரம் வேண்டும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோடு எழுதப்பட்ட ஒரு கவிதை. இந்த கவிதை ஒரு திரைப்பட பாடலும் கூட. 1957ஆம் ஆண்டு சௌபாகியவதி என்ற பெயரில் ஒரு திரைப்படம் வெளிவந்திருக்கிறது. அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் தான் இந்த விடுதலை அப்படிங்கிற இந்த பாடலை பாருங்க. உள்ளும் புறமுமாகி ஒளியாகி ஞான வெளியாகி நின்ற உமையே. உமை அப்படிங்கிறது நம்முடைய பார்வதி தேவின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களத்தான் உமையம்மை. அந்த உமையம்மை எப்படிப்பட்டவள் அப்படின்னா, உமையம்மை என்னுடைய உள்ளும் என்றால் என்னுடைய மனதினுடைய உள்ளே, என்னுடைய மனதினுடைய உள்ளேயும் புறம் என்றால் வெளியேயும் புறமுமாகி. அப்போது அந்த உமையன்னையானவள் எங்கே இருக்கிறாள் அப்படின்னு பார்த்தா, என்னுடைய மனசுக்கு உள்ளேயும் இருக்கிறா, வெளியிலையும் இருக்கா. அது மட்டும் இல்லாமல் ஒளியாகி இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக விளங்குகிறாள். ஞான வெளியாகி, ஞானம் அப்படிங்கிறது அறிவுக்கும் மேலே, அப்படிப்பட்ட ஞான வெளியாகவும் நிற்கின்றாள் அந்த உமையம்மை. அது மட்டும் இல்லாமல் துள்ளக்கூடிய கலைகள், இந்த உலகத்தில் நாள்தோறும் புதிய புதிய கலைகள் உருவாகிக்கிட்டே இருக்குது. அப்படிப்பட்ட அந்த கலைகளாக துளியாகி கடலாகி, சின்ன துளியிலிருந்து மிகப்பெரிய கடல் வரைக்கும் தெளிவாக நின்ற செல்வமே திருவேன்னு சொல்கிறார். அப்போது துள்ளக்கூடிய கலைகளாக, சிறு துளியாக, பெரிய கடலாக, தெளிவாக, செல்வமாக விளங்கக்கூடிய தாயே, அல்லும் பகலுமாகி, அல்லும் என்றால் இரவு என்று பொருள், பகலும் என்றால் பகல், இரவும் பகலும் அறமாகி தரமாகி வளமாகி வந்த வடிவே. அப்போது இரவும் பகலும் அறமாக, அறம் அப்படின்னா தெரியும், இந்த உலகத்தில் என்னென்ன நல்ல செயல்களெல்லாம் செய்கிறோமோ அது எல்லாமே அறம்தான். அப்படியாக அறமாகி தரம்னா தகுதி வாய்ந்தது, அப்படியாக வளமாக வந்த வடிவமாக விளங்கக்கூடியவள் தான் அந்த உமையம்மை. ஆக இரவும் பகலுமாக அறச்செயல்களாக நல்ல வளமாக தரமாக வந்த வடிவமே அப்படின்னு வாழ்த்துறார். அதுக்கப்புறம் சொல்கிறாரு பாருங்களேன். அணுதினமும் உனது மலரடி இணையில் இணையும் எனை ஆண்டு அருள்வாய் அம்மையே. அணுதினம்னா அன்றாடம், தினம் உன்னுடைய மலரடினா பூ மாதிரி இருக்கக்கூடிய கால்கள், அந்த இணைனா அந்த ஜோடி, அந்த இரண்டு கால்களில் இணையக்கூடிய எண்ணெய், நான் உன்னுடைய கால்களில் இணைகிறேன், உன்னுடைய காலடியில் வணங்குறேன். அப்படிப்பட்ட எண்ணெய் ஆண்டு, என்னை ஏற்றுக்கொண்டு எனக்கு அருள்வாய், எனக்கு கருணை காட்டு, எனக்கு அருள் செய் என்று வேண்டிக்கொள்கிறார் கவிஞர் சொல்கிறார். அப்போது அனுதினமும் உன்னுடைய மலரடி இணையில் இணையக்கூடிய எண்ணெய் ஏற்றுக்கொண்டு எனக்கு அருள் செய்வாய் அம்மையே அப்படின்னு உமையம்மையை வேண்டிக்கிறார். அப்புறம் என்ன கேட்குறாரு பாருங்க. கையிலே சூளமும், கையில் சாமி சூளம் வச்சுருக்கு, அது நமக்கு தெரியும். கையில் சூளமும் கண்ணில் கருணை, உயிர்கள்கிட்ட கருணை காட்டக்கூடிய அந்த ஒரு கருணை இருக்கிறது. கனிவாயில், நல்ல பழம் போல் இருக்கக்கூடிய வாய், இனிமையான வாயில் அன்பு நகை, எல்லாத்துக்கிட்டையும் அந்த மகிழ்ச்சியை காட்டக்கூடிய அந்த புன்னகையும், கொய்யாத மலர் முகமும், கொய்யாதனா பறிக்காத அந்த பூ மாதிரி இருக்கக்கூடிய முகமும், குலுங்கக்கூடிய நவமணி அழகும் கொண்ட தாயே, நல்லா குலுங்கக்கூடிய நவமணிகளாலான அழகும், நல்லா அந்த அணிகலன்கள் சூடியிருக்கக்கூடிய தாயே, மை போன்ற இருட்டிலே, மை என்பது கருமை, மை பூசும் இல்லையா கண்ணுக்கு, அந்த மாதிரியான இருட்டிலே வையகமும் மாந்தரும், வையகம் அப்படின்னா இந்த உலகம், அந்த இருளாகிய அந்த இருட்டிலே இந்த உலகமும் மாந்தரும் என்றால் மனிதரும் என்ற பொருள், அவங்க எல்லாரும் மயங்கக்கூடிய அந்த வேளையிலே, அந்த பொழுதில் மெய்யிலே அறிவென்னும் விளக்கேற்றி வைத்து, மெய் என்றால் உடம்பு, அப்படி எல்லாரும் மயங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த இருள் நேரத்தில் கூட, அந்த வாழ்க்கையில் இருள் வரக்கூடிய அந்த சூழலில் கூட, அந்த உடம்பில், அந்த மெய்யாகிய அந்த உடம்பிலே அறிவு அப்படிங்கிற விளக்கு ஏற்றி வைத்து நீ விடுதலை வழங்குவாயே. நீங்கள் எல்லாத்துக்கும் நீ தான் விடுதலையை வழங்க வேண்டும். ஏன்னா அந்த உடம்புக்குள்ளே அறிவு வந்தால் தான் நம்மளால் விடுதலை பெற முடியும்.
அப்போ மனிதர்கள் வந்து இப்போ இருளில் இருக்கிறார்கள். அப்போ அவங்க அறிவுக்குள்ள ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்து, அந்த வெளிச்சத்தை ஏற்படுத்தி எங்களுக்கு விடுதலையை நீ வந்து தரணும் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய வகையில் இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு. சுதந்திர போராட்ட காலத்துக்கு பின்னாடி வெளிவந்த பாடலாக இருந்தாலும் இது ஒரு தாயிடத்தில் விடுதலை வேண்டும் அப்படின்னு ஒரு 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 பக்தன் கேட்பது போல இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு. அப்போ இதில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, அந்த உமையம்மையே என்னுடைய மனசுக்கு உள்ளேயும் வெளியையும் ஒளியாக, அப்புறம் அறிவுக்கு மேலான ஞானமாக நிற்கின்றவளே, துள்ளக்கூடிய கலைகளாக, துளியாக, கடலாக இருக்கக்கூடியவளே, தெளிவாகி நின்ற தெய்வமே, இரவும் பகலும் அறமாகி தரமாகி வளமாகி வந்த வடிவமே, தினமும் உன்னுடைய திருவடிகளை வணங்குகின்றேன். எனக்கு நீதான் அருள் செய்ய வேண்டும். ஒரு கையில் சூலமும் கண்ணிலே கருணையும் கொண்டு அந்த புன்னகை தவழக்கூடிய முகம் கொண்டவளாக இருக்கின்றாய். பறிக்காத மலர் போன்ற முகம் கொண்டிருக்கிறாய். குலுங்கக்கூடிய நவமணி அழகும் கொண்ட தாயே, இந்த இருட்டிலே இந்த உலகமும் மனிதரும் மயங்கக்கூடிய நேரத்தில் அறிவில் விளக்கேற்றி வைத்து நீ தான் இங்கே எல்லாருக்கும் விடுதலையை வழங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை அந்த உமையம்மை கிட்ட வைக்கக்கூடிய விதத்தில் தான் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இந்த கவிதையை படைச்சிருக்கிறாரு. இது ஒரு திரைப்பட பாடலும் கூட. நான் இந்த கவிதையினுடைய தொடக்கத்தில் முன்னாடியே குறிப்பிட்டேன். மிக்க நன்றி. மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னாலும், விளக்கங்கள் தேவை அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பகுதியில் குறிப்பிடலாம். நன்றி.